வணக்கம். நான் தமிழன்பன். மதுரையில் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை இந்து முன்னணியின் பெயரில் பாஜக நடத்தி இருக்கிறது. அந்த மாநாட்டில் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உட்பட பலர் கலந்து கொண்டு முருகர் பெருமை பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த மாநாடு அவர்கள் நடத்திய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு எதிராகவே அந்த மாநாடு நடந்து முடிந்து விட்டதுதான் பெரிய சோகம். அது என்ன என்பதை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். இந்த மாநாட்டை, மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை அவர்கள் நடத்துவதற்கு முதன்மை காரணமே திருப்பரங்குன்றம் மலைதான். திருப்பரங்குன்றம் மலை மீது இந்துக்களும் முஸ்லிம்களும் எந்தவித கருத்து வேறுபாடும் இன்றி சகோதர பாசத்துடன் வழிபாடு மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையிலேயே இருக்கிற 2 வழிபாட்டு தலங்களை இஸ்லாமியர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் நடக்கிற ஒரு விஷயம். அவ்வளவு இணக்கமாக போய்கொண்டிருக்கிற அந்த இடத்தை தமிழ்நாட்டில் இப்படி இந்துக்களும் முஸ்லிம்களும் கலந்து போகின்ற ஒரு மலை, ஒரு இடம் என்ற இடம் இது வாய்ப்பாக அமைந்து, இதை வைத்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பகைமையை ஏற்படுத்த, குறிப்பாக முஸ்லிம்கள் மீது கடும் வெறுப்பை உமிழ்ந்து அவர்கள் மீது ஒரு பெரிய பகையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை மதுரையில் நடத்துவதற்கு அடிப்படையான காரணமே. இதை வைத்துக்கொண்டு நேற்று அவர்கள் போட்டிருக்கிற தீர்மானங்களும் அதை உறுதிப்படுத்தும் வண்ணம் இருக்கின்றன. அந்த தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானமாக வருகிற எந்த தேர்தலாக இருந்தாலும் இந்துக்களின் வாக்கு இந்துக்களுக்கே என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாடு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து கோயில்களை மீட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் கோயில்கள் இருந்தால் இந்து முஸ்லிம் என்ற வேறுபாடு இருக்காது. மக்கள் எல்லோரும் இடங்களுக்கும் போவார்கள், வருவார்கள் என்கிற சமத்துவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அதிலிருந்து மீட்டு கோயில்களை தன்வயப்படுத்தி கொண்டால், நீ வராதே, நீ வரக்கூடாது, நீ வாசல் வரைக்கும் வரலாம் என்று இவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப, அதாவது மனுநீதியை அமல்படுத்த துடிக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் இந்த மாநாட்டை, முருக பக்தர்கள் மாநாட்டை அவர்கள் மதுரையில் நடத்தியதற்கு முக்கியமான காரணமே. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இவர்கள் தமிழ்நாட்டுக்குள் இவர்களுக்கு எப்பொழுதுமே மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனையோ, தொலைநோக்கு திட்டங்களோ, நாட்டின் வளர்ச்சியோ, நகரத்தின் வளர்ச்சியோ அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. தங்கள் மதத்தின் பெயரால் வன்முறையையும் வெறுப்பையும் கட்டவிழ்த்து விட்டு தாங்கள் கல்லா கட்ட வேண்டும், தாங்கள் பதவிக்கு வர வேண்டும், தாங்கள் அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் இவருடைய முக்கியமான நோக்கமே. இன்றைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் பேசும்போது, உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறது, இந்துக்களுடைய மக்கள் தொகை இவ்வளவு இருக்கிறது, இன்னும் 2050ஆம் ஆண்டில் இஸ்லாமிய மக்கள் தொகை இவ்வளவாக மாறும், இந்துக்கள் மாற மாட்டார்கள், அதனால் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதன் மூலம் இஸ்லாமிய வெறுப்பை பரப்புவது மட்டுமே இவர்களுடைய முகாமையான நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் இவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒன்றியத்தை ஆண்டு கிட்டத்தட்ட 2 முறை முழுமையாக முடிந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 11 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆளும்போது உலகில் உள்ள இஸ்லாமிய நாடுகளுடன் அதானியோடையும் அம்பானியும் வைத்து கொண்டிருக்கிற வர்த்தக உறவுகள் பல கோடி, அந்த உறவுகள் மூலம் அவர்கள் சம்பாதிக்கும் பல ஆயிரம் கோடி, இவையெல்லாம் அவர்களுக்கு கசக்கவில்லை. ஆனால் அதே இங்கே இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ஒவ்வொரு மாநிலமாக அந்த மாநில கட்சிகள் மற்றவர்களை விலக்கிவிட்டு இவர்களே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய வெறுப்பை தீவிரமாக பரப்புகிறார்கள். ஏனெனில் தேர்தல் என்பது வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் உள்ளது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் எண்ணிக்கை அதிகம், மற்ற மதத்தினருடைய எண்ணிக்கை குறைவு. அப்போ பெரும்பான்மையான மக்களினுடைய வாக்கை ஒருங்கிணைத்து விட்டால் நாம் எப்பொழுதும் வெற்றிக்கனியை பறித்து கொண்டே இருக்கலாம். அவர்கள் மீது வெறுப்பை உமிழ்ந்து அவர்கள் பற்றிய அவதூறுகள், குறைகள், குற்றங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கு போனால்தான் வெகு மக்கள் இந்து என்கிற அடிப்படையில் நமக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதுதான் அவருடைய நோக்கம்.
அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நேற்றைய மாநாட்டையும் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்னாக இவர்களுக்கு எப்பொழுதும் இதுதான் நோக்கம் என்றாலும் இதற்கு முன்னாக தமிழ்நாட்டுக்குள் அவர்களுடைய மதவாதத்தை பரப்புவதற்கு எடுத்துக்கொண்ட கருவியாக முன்பு விநாயகர் இருந்தார். சில வருடங்கள் எங்கு பார்த்தாலும் விநாயகர், பெரிய பெரிய விநாயகர்களை வைத்து விநாயகர்கள் ஊர்வலத்தை நடத்தி பெரிய கலவரத்தை உருவாக்க நினைத்தார்கள். அதுவும் சென்னையில் ஐசஸ் பகுதியெல்லாம் ஒரு பெரிய இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் போர் மாதிரி ஒரு பெரிய போர்க்களம் போல் காட்சியளிக்கும் அந்த விநாயகர் ஊர்வல நாள் அன்று. அவ்வளவு ஒரு ஒரு மூர்க்கத்தனமாக முஸ்லிம்கள் மீது வெறுப்பை பரப்ப வேண்டும், அவர்களை தாக்கிவிட வேண்டும், அடிக்க வேண்டும் என்கிற துடிப்புடன் அன்றைக்கு இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு போதையை ஊட்டி அங்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதை பாதுகாப்பதற்கு பெரும்பாடுபட வேண்டியிருக்கும். தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் பெரும்பாடுபட்டு அந்த இடத்தில் கலவரங்கள் நடக்காமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். போக போக அது மிக சாதாரணமாகிவிட்டது. விநாயகர் ஊர்வலத்தை வைத்தோ விநாயகர் என்கிற ஒரு கடவுளை வைத்தோ தமிழ்நாட்டில் மக்களை ஈர்த்து விட முடியாது, இந்து என்று மாற்றிவிட முடியாது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். பிறகு கொஞ்ச நாள் ராமர் கோவில் கட்டுவதற்காக அங்கு ராமர் கோவில் கட்டுவதை இந்தியா முழுக்க ஒரு இயக்கமாக மாற்றி ராமர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுவும் இப்பொழுது பலவீனமாகிவிட்டது. அதனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன் என்கிற பெயரில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் அதை ஒட்டி தமிழ்நாடு அரசாங்கமுமே முருகனை தங்களுடைய அடையாளமாக மாற்ற முயற்சிக்கும் போது அவரை இந்துவாக மாற்றி ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க வேண்டும் என்பது போல் அவரை தமிழ் கடவுள் என்பதிலிருந்து இந்து கடவுள் என்று மாற்றி தங்கள் வயப்படுத்தி கொண்டு நாம் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து மதவாதத்தை பரப்பி நாம் வென்றுபடலாம் என்பது அவர்கள் கணக்கு. அந்த கணக்கின்படி அவர்கள் தமிழ் கடவுள் முருகர் மாநாடு என்று அவர்கள் அறிவித்தவுடனேயே ஏராளமான எதிர்கேள்விகள் வந்துவிட்டன. முருகன் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துகிற நீங்கள் ஆந்திராவில் நடத்த முடியுமா, வட இந்தியாவில் நடத்த முடியுமா என்ற கேள்விகள் வந்துவிட்டன. அந்த கேள்விகளை எதிர்கொள்ள தெரியாமல் தவித்து போனார்கள். ஏனெனில் அவர்களால் அங்கு நடத்த முடியாது. ஏன், உண்மையில் இந்த மாநாட்டில் கூட யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அவர் வரவில்லை. ஏனெனில் அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய தன்மை வேறு. அங்கு போய் முருகரை பற்றி இவர்கள் பேசி பெருமை பேசி ஒன்றும் சாதித்து விட முடியாது. அவர் இங்கு கலந்து முருகரை பற்றி பெருமையாக பேச வேண்டும், தமிழை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்றால் அது அவர்களுடைய மாநிலத்தில் அவர்களுக்கு பின்னடைவை தரும் என்பதால் அவர் வராமல் தவிர்த்து விட்டார் என்று தெரிகிறது. அதே போல் முருகன் தமிழ் கடவுள் எனும்போது முருகருக்கு விரைவில் நடக்க இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய அமைப்புகளும் இயக்கங்களும் நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அந்த கோரிக்கையும் இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரும்பாலும் மேடையில் பிராமணர்களை மேடையில் ஏற்றுவதையே நேற்று தவிர்த்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சாதியினரை சேர்ந்த தலைவர்களை மட்டும் பெரும்பான்மையாக நேற்று மேடையில் ஏற்றியிருக்கிறார்கள். பிராமணர்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலம் வெறுப்படைந்திருக்கிறார்கள் என்பது உள் செய்தி, அவர்களுக்குள் நடக்கின்ற ஒரு செய்தி. அந்த அளவுக்கு, அதாவது இது நம்ம முருகன் தமிழ் கடவுள் என்னும்போது முருகனை போற்றுகிறவர்களும் தமிழர்கள் என்று மாற்றி ஒரு தமிழ் அடையாளத்துடன் மத கலவரத்தை பரப்புவதற்கு அவர்கள் முயன்றார்கள். ஆனால் இதுவே என்ன ஆகிட்டு என்றால், அவர்கள் எல்லா நேரங்களும் இப்பொழுது 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் என்று இந்தியா முழுக்க ஒன்றாக மாற்ற துடித்து கொண்டிருந்த அவர்களே இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியதன் மூலம் இந்தியா என்றைக்கும் ஒன்றாக இருக்க முடியாது என்பதை மெய்ப்பித்து விட்டார்கள். இந்தியாவில் அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்குள் வந்தால் இந்து கடவுளாக முருகனை எடுத்துக்கொள்ள வேண்டும், கேரளாவுக்குள் போனால் இந்து கடவுளாக ஐயப்பனை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆந்திராவுக்கு போனால் இந்து கடவுளாக ஒரு காளியையோ யாரையோ ஒருவரை எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்கத்தாவில் காளி என்றால் ஆந்திராவில் வேறு சிவன் பெருமாள் என்று, ஆந்திராவில் பெருமாள், திருப்பதி பெருமாள் இருக்கார். கடவுள் பற்றி நமக்கு நிறைய தெரியாதனால இந்த தடுமாற்றம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுளை வைத்துத்தான் நாம் நுழைய வேண்டும் என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்ததிலிருந்தே இந்தியா ஒரே நாடு, ஒரே தேர்தல் என்பது ஒரே கடவுள் என்று ஒரு காலம் கொண்டு வந்து விட முடியாது என்பதை அவர்களே நமக்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த விஷயத்தை அவர்களுக்குள் அறிந்திருந்தாலும் அதை மக்களிடம் சொல்லாமல் தங்களுக்குள் வைத்துக்கொண்டு
ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுள் என்று வைத்திருக்கிறார். கடவுள் என்பது பரம்பொருள், உலகத்தை ஆள்பவர், அவரின்றி அணுவும் அசையாது என்கிற ஒரு கருப்பொருளையே மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் தான் ஒன்றியத்தை ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் நினைத்தால் இந்தியா முழுக்க ராமர் மாநாடு நடத்தலாம், அவர்கள் நினைத்தால் இந்தியா முழுக்க ஜெகநாதர் மாநாடு நடத்தலாம், இந்தியா முழுக்க காளி மாநாடு நடத்தலாம், ஐயப்பன் மாநாடு நடத்தலாம். ஆனால் நடத்தவில்லை, நடத்த முடியாது. நடத்தினால் நம்மளை விரட்டி அடித்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் தமிழ்நாட்டுக்குள் அவர்கள் இப்பொழுது விநாயகரை கைவிட்டு விட்டு முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். முருகனை கையில் எடுத்தும் கூட அவர்கள் அடிப்படையாக தமிழ் கடவுள் முருகன் என்பதை ஏற்றுக்கொண்டு முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை எல்லாம் அவர்கள் வைக்கவில்லை. முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறார்கள். அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் விரைவில் குடமுழுக்கு நடக்க இருக்கிறது. அந்த குடமுழுக்கை தமிழிலேயே நடத்த வேண்டும் என்று சொல்லி திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் அந்த இடத்தில் அமைதியாக கடந்து போய் விடுகிறார்கள். ஏனெனில் தமிழில் குடமுழுக்கு என்றால் அவர்கள் இந்தியா முழுக்க பரப்ப நினைக்கிற சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் எதிரான நிகழ்வாகிவிடும். ஆக அவர்களுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான மாநாடாகத்தான் முருக பக்தர்கள் மாநாடே நடந்திருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது போல், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரே மொழி என்பது போல், ஒரே நாடு ஒரே கடவுள் என்று கொண்டு வர நினைத்தார்கள். அது அவர்களுக்கு சாத்தியமாகவில்லை. அவர்கள் அதில் படுதோல்வி அடைந்து விட்டார்கள். அதனால் இப்பொழுது மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கடவுளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வருகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் உணர்த்தி இருக்கும் செய்தி என்றால், ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே கடவுள் என்பது ஒரு காலத்திலும் சாத்தியமில்லை. இங்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசிய இனம். உலக வரையறைப்படி ஒவ்வொரு மாநிலமும் ஒரு தேசிய இனம். தனித்தனி நாடுகளாக இயங்கக்கூடிய வல்லமை கொண்ட கலாச்சார பண்பாடு நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு இனங்கள். அவற்றையெல்லாம் ஒடுக்கி ஒன்று சேர்த்து வெள்ளைக்காரர்கள் காலத்தில் ஏற்பட்ட அதனுடைய விளைவு தொடர்ந்து இன்றும் இந்திய ஒன்றியமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் தக்க வைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்றவர் நாம் வேஷம் போட்டாக வேண்டும் என்பதைத்தான் இந்த மாநாடு மெய்ப்பித்திருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் ஒரு தங்களுடைய சுய நலத்துக்காக தாங்கள் பேசுகிற கொள்கையை விட்டு கொடுத்து விடுவார்கள், தாங்கள் பேசுகிற கொள்கைக்கு எதிராகவே செயல்படுவார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டில் நாம் அறிந்து கொண்ட விஷயம். இதுதான் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெகு மக்களுக்கு தெரிய வரும்போது அது அவர்களுக்கே எதிராக போய் முடிகிறது. பல கோடிகள் செலவு செய்து ஏராளமான எதிர்பார்ப்புகளை உருவாக்கி நீதிமன்றம் வரை போய் பெரிய போராட்டங்கள் நடத்தி இந்த மாநாட்டை நடத்தி அந்த மாநாடு அவர்களுடைய அடிப்படை கருத்துக்கு எதிராக இருந்து விட்டதுதான் பெரிய சோகம். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் இப்பொழுது பேசியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.